ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே ராகவ் போட்ட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு சோழன் பயங்கர கடுப்பாக இருக்காங்க. இந்த ராகவை உயிரோடவே விடக்கூடாது, சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் வேலையாக அந்த ராகவோட மண்டையை பழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம திவ்யா ஃபோன் பார்க்குறாங்க. அப்போ ஸ்டேட்டஸுமே பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே இங்கே நிலா கிட்ட, நிலா இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல உங்கள் மேலே ராகவுக்கு லவ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதை சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அவர் மனசில் என்ன இருக்குன்றத உங்ககிட்ட சொல்ல தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திவ்யா சொல்லதுமே அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இங்கே நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன, எதுக்காக ராகவ் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே திவ்யா இருந்துட்டு, என்ன எதுக்குன்னு புரியலையா நிலா உங்களுக்கு? அதான் சார் உங்களை லவ் பண்ணுறாரு, அதை இப்போ வரைக்குமே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்கு அவருக்கு. எப்படியாவது உங்ககிட்ட விஷயத்தை போட்டு உடைக்கணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு பயம் இருக்குது போல். அதான் இப்போ வரைக்குமே அந்த விஷயத்த சொல்லாமல் உனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு இப்படி ஏதாவது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்றுமே நினைக்கல திவ்யா, ஏன் இப்படி ஒரு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தான் எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. நான் இப்போவே போயிட்டு சார்கிட்ட பயங்கரமாக கேள்வி கேட்டுட்டு வந்துடுறேன். எதுக்காக இப்படியெல்லாம் ஸ்டேட்டஸ் போடுறீங்க, இதெல்லாம் யாராவது பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 வார்த்தை நான் நறுக்குன்னு கேட்டுட்டு தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கோவமாக சொல்லவும், உடனே திவ்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க நிலா அப்படியெல்லாம் பண்ணாதீங்க சார், வேற ஒரு எண்ணத்தில் கூட வச்சுருக்கலாம்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கலாம். இல்லை இந்த ஆஃபீஸோட ஸ்டாஃப் இவங்க ப்ராஜெக்டை முடிச்சதுனால கிஃப்ட் கொடுத்த ஃபோட்டோவை ஸ்டேட்டஸாக வச்சுருப்பாங்க, எந்த எண்ணத்துலனாலும் வச்சுருக்கலாம். ஆனால் அவர் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அவர் லவ் பண்ணுவார் தான் தோணுது. இருந்தாலும் நீங்கள் அவசரப்பட்டு போயிட்டு ராகாவோட மனசை கஷ்டப்படுத்திடாதீங்க ப்ளீஸ் நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா சொன்னதுமே இங்கே நம்ம நிலா வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பயங்கர கோவமாக இருக்குது இவங்களுக்கு. எதுக்காக இவன் தேவையில்லாமல் அத்துமீறி போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம சேரன் வேலைக்கு போகவும் அங்கே நம்ம சந்தா வராங்க. சந்தா வந்து இங்கே சேரன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பையா, என் மாமான்னு ஒருத்தவங்கள சொல்லி வச்சுருந்தேன்ல, அவங்க என்னை தேடி திரும்பவும் இந்த ஊருக்கு வரதா பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆமாம், நம்ம 2 பேருக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும், நம்ம கல்யாணத்தை பற்றி நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா வந்து சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேரனுமே, இங்கே பாரு சந்தா, பயப்படாத, அவங்க யார் வந்தாலுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை, உங்களை நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கே வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அதாவது சாரி நம்ம சந்தா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரன் இருந்துட்டு, சந்தா கவலைப்படாத சந்தா, சீக்கிரமாகவே நமக்கு கல்யாணம் நடந்துடும், நான் இது விஷயமா நிலா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்தா பயங்கரமாக வெக்கப்பட்டுக்கிட்டு சந்தோஷமாக சிரித்து அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சோழன் ரொம்பவே கோவமாக இப்போது நிலாவோட ஆஃபீஸ்க்கு தான் வராங்க. சவாரி முடிஞ்சதுமே வந்து இங்கே நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. நிலா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, உங்கள் ஆஃபீஸ்க்கு வெளியே தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொன்னதுமே, என்னங்க எதுக்காக வந்திருக்கீங்க, சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து வெளியே வரவும், நிலா வந்ததுமே, இங்கே பாருங்க நிலா, அந்த ராகவ் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கான், எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்படுறாங்க. என்னாச்சு சோழன், எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நிலா, அவன் ஏதோ ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தான், நீங்கள் 2 பேரும் அதாவது ஏதோ அவன் உனக்கே கிஃப்ட் கொடுத்துருக்கான், அதை ஃபோட்டோவை எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் எனக்கு பார்க்கவே அருவெருப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் 2 பேரும் லவ்வரா, உங்கள் ஜோடி பொறுத்த நல்லா இருக்குது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலாவுக்குமே கோவம் வரதான் செய்து ராகவ் மேலே. ஆனாலும் இங்கே சோழனை வெறுப்பேற்றணும், சோழன் அதாவது டென்ஷன் ஆவதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் நம்ம நிலா இருந்துட்டு வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க. என்ன சோழன், இதெல்லாம் தப்பாக நினைப்பீங்களா, ராகவ் எப்போவுமே அப்படி தான், இதில் போய் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழனுக்கு கோவம் மண்டைக்கேறுது. போதுங்க, போதும் நிறுத்துங்க, அப்படியே ராகவ்னு சொல்லிட்டு அப்படியே உருகுறீங்க. சரிங்க, எப்படியும் எனக்கு என் கூட உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகினதுக்கப்புறம்
இந்த ராகவ மண்டையனை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. சரிங்க, எப்படியானா இருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க. சீக்கிரமாக நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டு என்னை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சோழன் அங்கேருந்து சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம நிலாவுக்கு என்ன இப்படி பண்ணுறாரே இவரை நம்ம கொஞ்சம் கோவப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் ரொம்ப கோவப்பட்டு காரை எடுத்துக்கிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சோழன், நான் பேசுனது ரொம்ப தப்பு தான். நான் எப்படி உங்களை விட்டு போகுவேன்? கண்டிப்பாக டிவோர்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன் சோழன். இனிமே நான் உங்க கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன். என்னோட மனசு எப்போவோ மாறிடுச்சு சோழன். என்ன அறியாமலேயே உங்களை நான் லவ் பண்ணுறேன் போல. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகவ் இப்படி ஸ்டேட்டஸ் வச்சது எனக்குமே பிடிக்கவே பிடிக்கல. நான் இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா ராகவோட கேம்பினுக்கு போகிறாங்க. கேம்பினுக்கு போனதுமே வாங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் வந்து நிலாவை பார்த்ததுமே வலியுறாங்க. என்ன நிலா, என்ன விஷயம்? நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியே போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராகவ் சம்மந்தமே இல்லாமல் நம்ம எதுக்காக 2 பேரும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் என்னை பார்க்கறதுக்காக வந்தீங்களே, ஏன் நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னா நம்ம 2 பேரும் வெளியே போகணும்னு தான் அர்த்தமா? வேறு எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் அது இதுன்னு வேலை விஷயமா உங்ககிட்ட நான் எதுவுமே பேச முடியாதா? வெளியே போகிறது தான். என்ன ராகவ், உங்களோட நடவடிக்கை எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நிலா ஏன் இப்படி பேசுகிறீங்க? ஆமாம், எதுக்காக ஸ்டேட்டஸ் போட்டிங்க என்னுடைய ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு, "ஆ, அதுவா, அதில் என்ன தப்பு இருக்கு நிலா? நான் சும்மா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா கூட போடாதீங்க, எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் இந்த ஆஃபீஸ்க்கே வரமாட்டேன், வேலைக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் நிலா இப்படியெல்லாம் திருதுப்புன்னு சொல்கிறீங்க? நான் ஸ்டேட்டஸ் போட்டதுக்கே இப்படி சொல்கிறீங்கன்னா, ஆனால் என் மனசில் உள்ளதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஏன் நிலா என்னை பிடிக்கலையா உங்களுக்கு? சார், உங்களை எதுக்காக எனக்கு பிடிக்கணும்? நான் இந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வரேன். ஒர்க் மட்டும்தான் பார்க்குவேன். அது மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். உங்களை எதுக்காக எனக்கு பிடிக்கணும்? அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு எங்கேயாவது வெளியே போகலாம், ரெஸ்டாரண்ட் போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் மனசில் நீங்கள் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்படுறாங்க. உடனே ராகவ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நிலா, என் மனசில் உள்ளதை நான் இப்போது சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்ககிட்ட நான் எப்படியாவது சொல்லிடணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு மாதிரி பதட்டமும் பயமும் வந்து தடுக்குது நிலா. நான் எந்த விஷயத்துலையுமே பயப்படுறதே இல்லை இது வரைக்குமே. ஆனால் உங்கள் விஷயத்தில் உங்ககிட்ட ஏதாவது பேசணுன்னா கூட சின்னதாக பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கே நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணுறீங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ராகவ் வந்து, சரிங்க, நான் இதுக்கப்புறம் சுற்றி வளைக்காமல் விஷயத்துக்கு நேரடியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல விஷயத்த சொல்லுங்கள். தேவையில்லாமல் இனிமேல் ஸ்டேட்டஸ் போகிறது அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன நிலா, நீயும் நானும் பிற்காலத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போகிறோம். 2 பேரும் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டேட்டஸில் நான் போட மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட நம்ம நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாகவே இல்லை? அதாவது வேலை பார்க்குற வந்த ஸ்டாஃப் கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? என்ன தான் உங்கள் கேரக்டர் வச்சு எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்கவே இல்லை ராகவ் உங்களை. இங்கே பாருங்கள், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்ன இதெல்லாம் அசிங்கமாக இல்லை உங்களுக்கு இப்படி பேச அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிலா, என்ன இதில் போய் அசிங்கமாக இருக்குது? எனக்கு என்ன ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2ஆம் தரமாக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நான் அசிங்கப்படுறதுக்கு? அப்படி எதுவும் இல்லையே. நானும் உங்களை பார்த்துருக்கேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ண அன்னைக்கே உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. இருக்க உங்களை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது? என்னுடைய மனசில் உள்ளது தானே சொல்கிறேன். லவ் யூ நிலா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ராகவ், போது நிறுத்துங்க. இதுக்கப்புறம் லவ் யூ, கிஸ் யூ அதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. எனக்கு கேட்கவே அருவருப்பாக இருக்குது. ஏன் நிலா, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? என்ன வேறு யாராவது நீங்கள் லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராகவ் அப்படியே ஆடி போயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க நிலா? அப்போது உண்மையாகவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு. நிலா, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நீங்கள் பொய் சொல்லி எப்படியாவது என்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேங்க. நான் என்ன பேயா பூதமா என்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறதுக்கு? எதுக்காக இப்படி பொய் சொல்கிறீங்க நிலா? நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அன்மேரிட்னு சொல்லிட்டு தானே இந்த ஆஃபீஸ்லேயே ஜாயின் பண்ணீங்க. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? நீங்கள் யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. எங்களை கல்யாணத்துக்கு கூட கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் புரியாது ராகவ். ஆனால் எனக்கு
எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. என்ன இவர் தான் உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு சின்னதாக பிரச்சனை, அதனால தான் நான் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு சொன்னேன். மற்றபடி எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அந்த பிரச்சனை கோவம் எல்லாமே கொஞ்ச நாள் தானே. அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி ஒன்று சேராமல் இருக்கவுமா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1008 பிரச்சனை வரும். சண்டை சச்சரவுல இப்படிலாம் சொல்கிறது சகஜம்தான். அதுக்காக நீங்கள் என்னை லவ் பண்ணுவீங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஆசையை நீங்கள் இப்போவே அடியோட அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. நம்ம ராகவால இதை ஏற்றுக்கவே முடியல. நிலா, நீங்கள் சொல்கிறது உண்மையானு இப்போ வரைக்குமே என்னால் நம்பவே முடியல நிலா. என்ன நிலா இதெல்லாம்? உண்மையாகவே என்னால் ஏற்றுக்க முடியல நிலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மண்டையை பிடிச்சி பிச்சுக்கிறாங்க. ஐயோ, நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே நிலா. உங்கள் கூட வாழ்கிற மாதிரி ஒரு கனவு உலகத்தில் ஒரு கோட்டையே நான் என் மனசுக்குள்ளே கட்டி வச்சுருந்துறேன். ஆனால் நீங்கள் திடுப்புன்னு இப்படி சொன்னீங்க அப்படின்னா நான் இதை எப்படி ஏற்றுக்கிறது? இல்லை என்னால் முடியாது. இல்லை நிலா, நீங்கள் போய் சொல்கிறீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க நிலா. நீங்கள் இல்லாத வாழ்க்கையை என்னால் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ப்ளீஸ் நிலா, ப்ளீஸ் நிலான்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ராகவ், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்காக இப்படி கேவலமாக கெஞ்சுறீங்க? எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ல, ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்கள் பாட்டுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது கெஞ்சினா எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு ஆகிடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம ராகவ் இருந்துட்டு, இல்லை நிலா, நீங்கள் சொல்கிறத என்னால் சத்தியமாக ஏற்றுக்க முடியல நிலா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையெல்லாம் பிடிச்சி கத்துறாங்க, அழுகுறாங்க. சத்தம் கேட்டு நம்ம திவ்யா வந்து உள்ளே வருவோம். என்னாச்சு நிலா, என்னாச்சு? ஏன் சார் இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு? சார் என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை திவ்யா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலா என்ன ஆச்சு? உடனே நம்ம நிலா வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்ன நிலா சொல்கிறீங்க? உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ராகவ் இருந்துட்டு, ஆமாம் திவ்யா, உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஏன் நீங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, உங்ககிட்டே சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாகவே கல்யாணம் நடந்திருக்காது. நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுமே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இது உண்மையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம திவ்யாவுமே, ஆமாம் நிலா, என்னாலுமே நம்ப முடியல. உண்மையாகவே உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ திவ்யா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, ஆமாம் சார், இவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் போல். அப்போ எதுக்காக நிலா நீங்கள் பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும், எங்கள் 2 பேருக்குள்ளே சின்னதாக பிரச்சனை, அதனால் நான் பொய் சொல்லிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு என்னை ஆளை விடுறீங்களா? இனிமேல் இந்த ஆஃபீஸில் நான் வேலையே செய்ய மாட்டேன். ராகவ், நான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணுறேன் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம ராகவுக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நிலா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறீங்க? அப்போது எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்கக்கூடாதா? நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, சரிங்க சார், நான் ரிசைன் பண்ணிவிட்டு போகிறேன். இனிமேல் இந்த ஆஃபீஸில் நான் வேலையே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நிலான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகவ் வந்து அப்படியே கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. திவ்யா இருந்துட்டு, சார் விடுங்க சார், அதான் நிலாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கப்புறமும் நீங்கள் எதுக்காக அவங்கள கம்பல் பண்ணணும்? அது ரொம்ப தப்பு தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம நிலா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் நடேசன் மட்டும்தான் இருக்காங்க. இப்போது நம்ம நிலாவை பார்த்ததுமே, என்னம்மா இன்றைக்கி சீக்கிரமாக வந்திருக்க போல், ஆஃபீஸில் உனக்கு லீவ் கொடுத்துட்டாங்களா என்ன, இல்லை நீயே லீவ் போட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் கேட்குறாங்க. எதுவுமே பேசாமல் நம்ம நிலா சைலண்ட்டாக உட்காந்து பயங்கர கோவமாக இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம நடேசன் இருந்துட்டு, ஏம்மா இத்தனை டைம் கேட்குறேன், நீ என்னடானா என்னமோ ஒரு யோசனையில் இருக்க, என்னாச்சு, ஏதாவது ஆஃபீஸில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லவும், இனிமேல் நான் வேலைக்கு போகவே மாட்டேன் அங்கிள், அந்த ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம நடேசனுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நிலா, நீ ஆஃபீஸ்க்கு போகணும், ஒரு வேலைக்கு போகணும், சொந்த காலில் நிற்கணுன்றது உன்னுடைய மிகப்பெரிய ஆசைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ எப்படி நீ வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிற? ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை வந்து உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
நடேசன் வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை அங்கிள், அங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம நடேசன் கிட்ட சொல்லவும் நடேசன் பயங்கரமாக ஆக்ரோஷப்படுறாங்க. இங்கே பாரு நிலா, நீ வா, உடனே வா, அவன்கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்போம். வேண்டாம் அங்கிள், நான் கேட்க வேண்டியது எல்லாமே கேட்டுட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் நான் அந்த ஆஃபீஸ்க்குமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. சரிம்மா, அந்த ஆஃபீஸ்க்கும் போக மாட்டேன், அதுக்கப்புறம் உனக்கு சோழன் கூடயும் ஒன்று சேர்ந்து வாழ பிடிக்கல, நீ டிவோர்ஸுக்குமே அப்ளை பண்ணியிருக்க, அப்போது என்னதாம்மா செய்யலான்னு இருக்க? நான் ஒன்று, அதாவது உன்னுடைய அப்பா ஸ்தானத்துலேருந்து உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணட்டுமாம்மா அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, சோழனை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும். சோழன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாம்மா, அவன் அந்தளவுக்கெல்லாம் கெட்டவனெல்லாம் கிடையாது, அவனும் ரொம்ப நல்ல பையன்தான், கண்டிப்பாக அவன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான், அவனை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உனக்கு யாருமே கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? ஆமாம் நிலா, நான் சோழனும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் எத்தனையோ டைம் நினச்சிருக்கேன். எப்படியாவது உன்கிட்ட பேசி உன்னை சமாதானம் செஞ்சு சோழன் கூட ஒன்று சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டும் நினச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி பேசி சோழனுமே எத்தனை நாள் ஃபீல் பண்ணியிருக்கான் தெரியுமா? இங்கே பாருமா நிலா, நீயும் சோழனும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும், இந்த வீடும் நல்லாயிருக்கும், சோழனோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், உனக்குமே நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறத கேட்பியாம்மா? நீயும் சொல்லணும் ஒன்று சேர்த்து வாழ்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கிள், இந்த முடிவை நான் எப்போவோ எடுத்துட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம நடேசன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அங்கிள், கொஞ்ச நாளாகவே எனக்கு என்னையும் மீறி நான் சோழன் மேலே நிறைய அன்பும் பாசம் அக்கறை அதெல்லாம் ஏற்கனவே இருந்தது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய யோசனை வந்துக்கிட்டே இருக்கு அங்கிள். அவர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவர் எனக்கு எப்போவுமே லைஃப் லாங் என் கூட இருக்கணும் அப்படின்ற யோசனை எனக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் அங்கிள் இருக்குது. ஆனால் இதை எப்படி நான் சோழன் கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நடேசன் இருந்துட்டு, என்னம்மா நீ இப்படி இருக்க? அந்த சோழன் பையன் நீ எப்படா உன் மனசில் உள்ளதை சொல்லுவ, எப்போ நீ அவன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவேன்றதுக்காக அவன் காத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடாம்னா சொல்கிறதுக்கு தயங்குற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அங்கிள், இது சொன்னால் சரி வருமா அப்படின்ற ஒரு யோசனை எனக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக சரியாக இருக்கும்மா, நீயும் சோழனும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள், சோழன் இன்றைக்கி வீட்டுக்கு வரட்டும், அவர்கிட்ட என் மனசில் உள்ள எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. இப்போ நடேசனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம என்ன நினச்சோமோ அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி. இன்னொரு சைடு நம்ம சோழன் வந்து இப்போது இங்கே ராகவோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. நேராக யார்கிட்டையுமே கேட்காம அவங்க பாட்டுக்கு நேராக ராகவோட கேபின்குள்ளே போயிட்டு நம்ம ராகவோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. உடனே ராக ஏற்கனவே கடுப்பில் இருப்பாங்க. இங்கே சோழனை பார்த்ததும் இன்னும் கோவம் வருது. டேய், எதுக்காகடா ஏன் ஷர்ட்டை பிடிச்சிருக்கிற? அது மட்டும் இல்லாமல் என் ஆஃபீஸ்க்கே வந்து என்னவே இப்படி சட்டை பிடிச்சிக்கிட்டு நீ என்கிட்ட கோவமாக பேசிக்கிட்டு இருக்கியா? என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை? உன்னை அடித்து துரத்திடுவேன் தெரிஞ்சுக்கோ. கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்துறதுக்குள்ளே நீயா இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சோழன் இருந்துட்டு ராகவ் மேலே எவ்வளோ கோவம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு அடி பல்லுக்காக கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நிலா பக்கம் திரும்பி பார்த்தா அவ்வளோதான். நிலா ஏன் பொண்டாட்டிடா, ஏன் பொண்டாட்டி, அவள் எனக்கு மட்டும்தான், அவள் மேலே யாருமே ஆசைப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கண்டிஷனாக இங்கே ராகவை பலமாக அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே நம்ம சோழன் வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக ஒயின் ஷாப் போயிடுறாங்க. ராகவ் பயங்கரமாக வலியில் துடிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முகம் அதுக்கப்புறம் உடம்புன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அடி பலமாக விழுந்திருக்கு. வலி தாங்க முடியாமல் இங்கே திவ்யா, முருகன் இவங்க 2 பேருமே வந்து என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், 2 பேரும் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க சார்? பக்கம் கடை வரைக்கும் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லவும், என்னை வந்து அந்த நிலாவோட புருஷன் சோழன் இருக்கான்ல, அவன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகவ் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. சார் என்ன சார் இந்த அளவுக்கு டேமேஜாக இருக்கிற அளவுக்கு அந்த சோழன் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சார் நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டல் போவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடிப்பட்ட இடத்துல எல்லாமே அப்படியே கங்கி போயிருக்கு. ஒரு சில இடத்துல பிளட்டுமே வந்திருக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் வச்சு விடுறாங்க. நீங்கள் ஆஃப்டர்
ஆஃப்டர்நூன் வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரிப்ஸுமே ஏற்றணும், உங்களுக்கு எனர்ஜி எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதும் இங்கே நம்ம ராகவ் வந்து பயங்கர கோவமாக இருக்காங்க. எவனோ வந்து நம்மளை அடிச்சுட்டு போயிட்டான், அவனை சும்மாவே விடக்கூடாது. முருகன் நீங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன என்னை இந்த அளவுக்கு அடித்து இவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கான், அவனை விட்டு வைக்க முடியுமா? உடனே நீ போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லு, போலீஸ்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்போம், அந்த சோழனை பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ளே போட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். என்னை எப்படியெல்லாம் அடித்தான் அதை விட ட்ரிபிளாக அவன் போலீஸ்கிட்ட அடி வாங்கணும், அதுக்கான தண்டனையே கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் வந்து இங்கே முருகன் கிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே போலீஸ்க்குமே கால் பண்ணி வர சொல்கிறாங்க. போலீஸ் வந்ததுமே என்னாச்சு, என்ன பிரச்சனை, யார் அடித்தா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்போ இங்கே நம்ம ராகவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க சோழன் மேலே. நீங்கள் கவலைப்படாதீங்க சார், உங்களை இவ்வளோ பெரிய ஆளவே அவன் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம அடிச்சுட்டு போயிருக்கான், அவனை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டு அவனை லாடம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே இங்கே சோழனை தேடி நிலாவோட அதாவது சோழனோட வீட்டுக்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சோழன் நல்லா ஃபுல்லாக குளிச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. சேரன் நம்ம நிலா எல்லாருமே சோழனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிலாவோட மனசில் உள்ள எல்லாத்தையுமே இங்கே நம்ம நடேசன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நடேசனுமே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம சேரன், பாண்டி, பல்லவன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சோழனும் நிலாவும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க. இந்த விஷயத்த சோழன்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு எல்லாருமே சோழனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவும் சோழன் குடிச்சிட்டு போதையில் வந்து நிற்கிறாங்க. அப்படியே நடக்கிறதுக்கு கூட முடியல, திண்டாடிக்கிட்டு நிற்கவும் இதை பார்த்த சேரன் கண்டுபிடிச்சிடுறாங்க. டே சோழா, என்னடா இது, என்னடா கோலம், எதுக்காக நீ குடிச்சிட்டு வந்திருக்க, குடிச்சிட்டு தானே வந்திருக்க? ஆமாண்ணே, நான் குடித்தேன். ஏண்ணே, நான் குடிக்கக்கூடாதா? எனக்கெல்லாம் கஷ்டம் வரக்கூடாதா என்ன? எனக்கு அந்த கடவுள் எக்கச்சக்கமான கஷ்டத்தை வாரி கொடுத்துட்டான். என் மனசு ரொம்ப பாரமாக இருக்குண்ணே. என் கஷ்டத்தெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நான் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னாவே, தப்பாக நடந்துச்சு அப்படின்னாவே அதை வச்சு நீங்களே என்னை கலாய்ச்சி ஓட்டி என்னை பார்த்து சிரிக்கிறீங்க. எனக்குன்னு யாருண்ணே இருக்காங்க? அதான் போயிட்டு ஒரு குவார்ட்டர் வாங்கி குடிச்சிட்டு வந்தேன். அதே ஒரு மாதிரியாக போதை தெளிகிற மாதிரி தான் இருக்குது. அதான் இன்னொரு குவார்ட்டருமே கையில் கூடவே வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நானும் அப்பாவும் ஒன்று சேர்ந்து உட்காந்து அடிச்சுக்கிறோம். உடனே நிலா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, டே எல்லாம் கை கூடி வர நேரத்தில் ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணே, எங்கண்ணே கை கூடி வருது? எல்லாம் கையெல்லாம் அங்கங்கே ரெண்டா பக்கம் பிரிஞ்சு போய் நான் சந்தில் கீழே குழியில் விழுந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு உளறிக்கிட்டு இருக்கவும், டேய் சோழா, உனக்கு சந்தோஷமான விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்டா. நீ என்னடானா இப்படி போய் குடிச்சிட்டு வந்திருக்க? அண்ணா, என் வாழ்க்கையில் எதுவுமே சந்தோஷமான விஷயம் நடக்கவே நடக்காதுண்ணே. எனக்கு சந்தோஷப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்காது. நான் எவ்வளவோ ஆசைப்பட்டு எவ்வளவோ என் வாழ்க்கையில் கனவுகளோடு இருந்தேண்ணே, அது எல்லாமே போச்சு. இனிமேல் எதுவுமே இல்லைண்ணே எனக்கு. நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? உயிர் மட்டும்தான் மிச்சம். அந்த உயிர் எதுக்காக தெரியுமா? உங்களுக்காக தான். என் தம்பி, என் அண்ணனுங்களுக்காக நான் என் உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கேன். இல்லைனா நான் எப்போவோ செத்து போயிருப்பேனே. மனசு வலிக்குதுண்ணே. நானும் எவ்வளோ தான் தாங்கிறது? இப்போ நடந்துரும், அப்போ நடந்துரும், நம்ம நினச்ச மாதிரி நிலா கூட ஒன்று சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் நடக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கடா. நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்ட அப்படின்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவடா. இத்தனை நாளாக நீ ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே, நான் சந்தோஷப்படணும், என் மனசை வந்து தேற்றணும் அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. அதெல்லாம் மாறவே மாறாது. என் வாழ்க்கையில் எப்போவுமே நல்லதுன்னு எதுவுமே நடக்காதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே போலீஸ் ஜீப் வந்து வராங்க. இப்போது போலீஸ் ஜீப்லேருந்து போலீஸு எல்லாருமே 4-5 பேர் இறங்குறாங்க. போலீஸை பார்த்ததுமே சேரன், நிலா, நடேசன் எல்லாருமே பதட்டப்படுறாங்க. நடேசன் போலீஸ்கிட்ட, சொல்லுங்கள் சார், எதுக்காக திடுப்புன்னு இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சோழன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே சோழன் அப்படியே குடிச்சிட்டு திண்டாட்டமாக பக்கத்தில் போயிட்டு, நான் தான் சோழன். என்னையா, நீங்களும் உங்கள் பங்குக்கு என்னை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போட்டு அடிக்கலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா, அதுக்கு தான் வந்திருக்கோம். நீ பாட்டுக்கு போய் என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க? ஆஃபீஸ்க்கே நுழைஞ்சி ராகவ் சாரை அடி பொழந்திருக்க. அந்த சாரு இப்போது பெட்டில் அட்மிட் ஆகிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. அவர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இனிமேல் நீ வெளியவே வர முடியாது. அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ,
அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நான் என்னய்யா பண்ணட்டும், அவனும் தப்பு பண்ணியிருக்கான், அவனால தான் இப்போ என் வாழ்க்கையே கெட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ரொம்பவே மனசு அழுத்தத்தோடு பேசவும், இங்கே பார் சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காது, எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. உடனே நிலா ஓடி வந்து, சார் சோழன் மேலே எந்த தப்புமே இல்லை சார், எதுக்காக நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு சோழனை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், உனக்கு எதுவும் புரியலையா, இவன் மேலே கேஸ் கொடுத்துருப்பாங்கம்மா, இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா மேல் இடத்துலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் வரும், இவன் பண்ண வேலைக்கு நாங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயே ஆகணும், அப்படி என்ன சார் சோழன் தப்பு பண்ணிட்டாரு, தயவு செஞ்சு சோழன் ஷர்ட் மேலேருந்து கையை எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லவும், இங்கே பாருமா ஒவ்வொருத்தருக்கா நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்க. உடனே நம்ம சேரன் நடேசன் எல்லாருமே இங்கே போலீஸ்கிட்ட கெஞ்சவும், உடனே நம்ம போலீஸ் இருந்துட்டு, இல்லை எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து பேசிக்கோங்க, யாருமே இங்கே இப்போ பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை படித்து ஜீப்பில் போட்டுக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம நிலா பயங்கரமாக அழுகுறாங்க. சேரன்கிட்ட போயிட்டு, அண்ணா என்னண்ணா இதெல்லாம், ஏண்ணா இப்படிலாம் நடக்குது, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெளிவாக எனக்கு புரியவே இல்லைண்ணே, ராகவ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா போலீஸ் சொன்னாங்க, என்ன நடந்திருக்குன்னு ஒன்றுமே புரியலையே, எப்படி சோழன் அங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, நம்ம எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன், அதுக்கப்புறம் பாண்டி, நடேசன்னு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. நம்ம சோழனை ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்காங்க. சோழனை பார்த்து நம்ம நிலா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிலா மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லியாச்சு. நம்ம சோழனுக்கு தெரியாது, சீக்கிரமாகவே இந்த விஷயம் சோழனுக்கு தெரியணும், சோழனும் நிலாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.